Hi friends, welcome to Queen's Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன செய்றோம்னா பன்னீர் மஞ்சூரி ரோல். அதுக்கு தேவையான பொருட்கள் பன்னீர் 1 கப், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், black salt, சீரகத்தூள், கரம் மசாலா, கஸ்தூரி மெத்தி, மிளகு, chilli sauce, mayonnaise sauce, lemon juice, நெய், எண்ணெய், 1 கப் மைதா, cabbage onion துருவினது, உப்பு. இது எப்படி செய்யலாம்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 1 கப் பன்னீர் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், black salt இது ஃப்ளேவர்க்கோசரம், இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன். இந்த கஸ்தூரி மெட்டியை இது நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி போடுங்க. இப்படி கசக்கி போட்டிங்கன்னா இது ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம அப்படியே போடுறதோட கசக்கி போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்குது. க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இதுவும் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க போதும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். நம்மளுக்கு தேவைப்பட்டால் கர்ட் போட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 1/2 hour அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போது இதுக்கு ரோல் நம்ம பண்ணலாம். முன்னாடி 1/2 hourக்கு முன்னாடி இந்த மாவு நல்லா பிசைந்து வச்சுட்டேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் 1/2 hour விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். எண்ணெய் தடவி நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும். இதை வாங்க இதை திரட்டி எடுத்துடலாம். இப்போது இந்த மாவு சப்பாத்தி பதத்துக்கு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது அந்த கேபேஜ் ஆனியன் இருந்துச்சு இல்லைங்களா, அது கொஞ்சம் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் எண்ணெய் போடலாம். கேபேஜ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது அப்படியே லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்காதீங்க, லைட்டாக வதக்குங்க. இது கூடவே சில்லி சாஸ், ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நம்ம எடுத்துடலாம். இப்போது அந்த பன்னீர் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த பன்னீர் மஞ்சூரியை இதில் போட்டு வதக்கலாம். நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. 5 minutes ஆயிடுச்சு. இந்த பன்னீர் மஞ்சூரியன் நம்ம பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். இப்போ 1 ஸ்பூன் mayonnaise போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் மஞ்சூரியில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே கொஞ்சம் mayonnaise தடவலாம். இந்த பன்னீர் சென்டரில் வைக்கலாம். ஆனியன் கேபேஜ் நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் டொமேட்டோ கொஞ்சம் மேலே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் மஞ்சூரி ரோல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.